ஆமா இந்த அகில உலக பேமஸ் ஆண்டியப்பனை குரல் கொடுத்து கூப்பிட்டவன் 6 பான சாராயத்தை ஊறுகாயை தொட்டுக்காமலே குடிச்சு உலக சாதனை புரிஞ்சவன்டானா எவனா இருந்தாலும் 8 அடி தனியேன்னு பேர். நான் இல்லாத நேரம் பார்த்து என் சின்ன வயசு பொண்டாட்டி தனியா வீட்டுல இருக்கும் போது எப்படி ஐயா என் வீட்டு கதவை தட்டலாம்? இப்படி தாயா தட்டின. ஏய், சரக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா போச்சு, மப்பு ஏறி போச்சு, அதனால தப்பு நடந்து போச்சு. நல்லா கேட்டுக்க, நான் கதவை மட்டும்தான் தட்டினேன். அங்கதான் சந்தேகம். எங்க? அங்கதான். அங்கதான் வரக்கூடாது. உன் வீட்டு கதவும் என் வீட்டு கதவும் ஒரே மாதிரி இருக்கு. ஒண்ணு கதவை மாத்து, இல்ல உன் பொண்டாட்டி மாத்து, முடிஞ்சா ஊரைய மாத்திட்டு ஓடி போயிரு. அங்கதான் நான் குழம்புறேன். டேய், நீ நானும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகி இருக்கோம். உன் பொண்டாட்டியை விட என் பொண்டாட்டி சின்ன வயசு, உன் பொண்டாட்டியை விட என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா. அவளை நான் என்னைக்காவது சந்தேகப்பட்டிருக்கிறாடா? பொண்டாட்டி மேல சந்தேகப்படுற புருஷன் எல்லாம் ஒரு மனுஷனாடா? யோ, பாம்புராணி மாதிரி இருந்துகிட்டு அப்புறாயே சந்தேகப்படுறீங்க? போடா சாம்புராணி. வரும்போது கடிச்சிட்டு வந்து ரெண்டு, போகும்போது கொஞ்சிட்டு போகுது பாத்தியா? நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல குடும்பம், பிள்ளைகள் இல்லை, முயற்சிகள் செய்வோம், வெற்றிகள் பெறுவோம். எதிர்த்த வீட்டுல இன்னைக்கு தான் சண்டை சட்டம் இல்லாம இருக்கு. நல்லா நிம்மதியா தூங்கலாம். ஒரு வயசு பையன் இங்க படுத்திருக்கேன், கொஞ்சம் கூட பயம் இல்லாம இப்படி தனியா வந்து படுக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன் பயப்படணும்? ஒரே புழுக்கமா இருக்கு. அடி வஞ்சி கூடி நீ நெஞ்ச பூடி. என்னமா முத்தாயே, காத்து வாங்குறியா? வாங்க வாங்க, பாத்து வாங்க. பக்கத்துல அனல் காத்து அடிச்சு கறிடுவேன். இத எங்க இருந்து பிடிச்ச புடிச்சிட்டு வர்றதுக்கு இது என்ன கண்ணு குட்டியா? அதுவாக கேக்குதே, இது கேட்க மாட்டேங்குதே. நல்ல பனை மரத்துக்கு சடை போட்ட மாதிரி பிட்ட ஏறி நொங்கு வெட்டிட்டு போட்டிருக்க. பொட்ட புள்ள பாத்து பேச, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது இங்க படுக்க கூடாது. இது நியாயம். இங்க பாருமா, நீ இங்க படுக்காத, அந்த கட்டில போய் படுத்த. நீங்க ரொம்ப பேசுறீங்க. இப்ப உள்ள அனுபவம் இல்லையா? இங்க பாரு தங்கமுத்து, மனசு சுத்தமா இருந்தா ஒரே கட்டில கூட 2 பேரும் படுக்கலாம். நம்பி வந்துருச்சு, அடைக்கலம் கொடுக்கிறது மனித இயல்பு. நான் மனிதன். இப்ப முடிவு என்னதான் சொல்றீங்க? முடியாதுன்னு சொல்றேன். அடி வஞ்சி கொடி என் நெஞ்ச பூடி, கஞ்சி கூடி இல்லன காபி கூடி. அடி வஞ்சி கொடி. மாமா, என் கையால சாப்பிடாம விரல் தண்டியா இறைச்சு போயிட்டீங்க. வயிற்றுக்கு வஞ்சகம் இல்லாம சாப்பிடுங்க. அதுக்கு என்ன வள்ளி, சாப்பிட்டா போச்சு. மாமா, நல்லெண்ணெய் ஊத்துவா நீ ஊத்துவா? ஐயோ, நல்லெண்ணெய் விக்கிற விலை என்ன? கட்டுடியாமா நெய்யே ஊத்து போதும். நெய்யா? மண்ணெண்ணெய் வேற கம்மியா இருக்கு, அத வாங்கி ஊத்தி தின்னேன்டா. ஏண்டி நெய்யா? அத கல்யாணம் ஆனதுல இருந்து எனக்கு காட்டுனதே இல்லையே. ஐயோ, இதுல இது மீனா? இத நான் ஆத்துல பார்த்ததோட சரி, ஆக்கி தின்னதே இல்லையே. உங்க கையால சாப்பிடாம இவர் விரல் தண்டி ஆகிட்டாரா? எங்க இந்த விரல காட்டு, வேக வச்சு தின்னு விடுறேன். ஏண்டி, கட்டின புருஷனுக்கு கஞ்சியும் ஊறுகாயும் கொடுத்துட்டு கண்ட பயலுக்கு நீ கரையும் சோறாக்கி போடுறேன். அவரை கண்ட பையன் திட்டாதீங்க. அவர் என்ன கட்டிக்க வேண்டிய முறமாம முறமாவன அடிக்க போறேன். நீ மான மரியாதை உள்ளவனா இருந்தா அந்த முட்டையை எடுத்து கீழ வை. ரொம்ப நல்ல மானஸ்தா இருந்தா சோத்துல கை வைக்க. எந்த மேல போடவடியா? ஆண்டியப்பா, அகில உலக பேமஸ் ஆண்டியப்பன்னு சொல்றா. உனக்கு ஒரு சேவல் விடுறேன். எனக்கு இருக்கிற சேவல் விடுறேன், சவால் விடுறேன். எந்த கையால நீ முட்டையை பறிச்சியோ அதே கையால உன்னை கோழியை பரமாற வைக்கல. என் பேர் கோடீஸ்வரன் இல்லையா? கோடீஸ்வரனா? ஒப்ப ஒரு 50 பைசா, நீ ஒரு 25 பைசா, மொத்தம் உங்க குடும்பம் 75 பைசா தாண்டா. வெளிப்படா, போற வழியா? இது பெரிய சிங்கப்பூர் பாக்ஸ். காரமட சந்தையில 1.25 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கா. இது பேர் பாக்ஸா? ஓ மை காட், போச்சு. ஐயோ, காப்பாத்துங்க அண்ணே. என் முறை பொண்ணை கட்டிக்கிட்டு என்ன அடிக்க வர அண்ணே. நீங்க தான் அடைக்கல கொடுக்கணும். என்ன நம்பி வந்துட்டல, இனிமே நம்மாளு. இந்த பொண்ணு உள்ள அனுப்ப சொன்னல, நீ அனுப்பல. இனிமே இவன் ஏங்கறதா இருப்பான். 6 பான சாராயத்தை ஊறுகாயை தொட்டுக்காமலே குடிச்சு உலக சாதனை புரிஞ்சவன்னா என்கிட்டயா போட்டி போட? முடி எடுத்தா இடிய மீன் மாதிரியா இருப்பான். இவனுக்கு நீ அடைக்கல கொடுக்காத. அவன் இடிய மீன் மின்னல மீன், அதை பத்தின கவலை இல்ல. நம்பி வந்தவங்களுக்கு அடைக்கல கொடுக்கணும், அதுதான் மனித இயல்பு. நான் மனிதன். தங்கமுத்து, முடிவா என்ன சொல்றேன்?
முடியாதுன்னு சொல்றேன். நீங்க இல்லாத நேரத்துல தலை அடிப்பானே. அடிச்சுட்டு வரா இல்ல அடிச்சுட்டு வரா, கையக்கால உடைச்சிட மாட்டேன். நீ எங்கேயே உட்காரு, திண்ணையில வந்து உனக்கு தொட்டுட்டேன், அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன். அந்த சின்ன பெரிய பாகிஸ்தான் எல்ல அத நாங்க தொட மாட்டோம். ஏய், என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு காலை கீழே வைக்க, ஒரு நாளைக்கு கொத்து வந்து வந்து விடுறேன். எழுத சொன்னா மேல பாத்துக்கிட்டு பயப்படல. யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? நான் சொல்லவா? அதாவது சின்ன தகராறுனா சின்ன ரா போடு, பெரிய தகராறுனா பெரிய ரா போடு. பரம்பரைக்கே படிப்பு வாசனை கிடையாது. இந்த லட்சணத்துல பையனுக்கு நீ படிப்பு சொல்லி கொடுக்குறியா? இன்னும் எக்ஸ்ட்ரா 10 கொட்டு கூட கொட்டிட்டு போ. என் பரம்பரை பத்தி பேசுற பல்ல கடிச்சு முழுங்கி விடுவேன். கொல்லாத பரம்பரை, பீத்த பரம்பரை. என்ன தடி கண்ட பரம்பரையில என்னயா என்ன கட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ நல்ல துணி நல்லா தின்னுட்டு மலமாடு மாதிரி மல்லாந்து படுத்துக்கிட்டு இருந்தா எப்படி வந்து கூட மாட கீரை ஆச்சு கொடுக்கறது? மலமாடா அடியே, நீ இதுவும் பேசுவ இன்னும் பேசுவ. ஏன்னா உன் வீட்டுல உட்காந்துருக்கல, அதனால மலமாடும். என்னடா பக்கத்து வீட்டுல அவங்க அப்பாவுக்கு தேவசம். என்ன பேச்சு பேசுற பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? என்ன மாமனா மச்சானா எப்ப பார்த்தாலும் வம்பிழுத்துக்கிட்டு என்னாச்சு? சிறுசுங்களுக்கு இருக்கிற சூடு சோறன பெருசுங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. போ 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 போய் விளையாடு போ. சரியான காட்டம். என்னங்க கூப்பிட்டீங்க? என்னங்க இல்லையா பாக்கியா?